இன்றைக்கு ஒரு பொடி இந்த மாதிரி மீன் கோர்வை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை வெட்டி சமைச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கின்றதை பார்ப்போம். அதுக்கு முதல்ல குளத்தில் மீன் பிடிச்சி விற்கிறாங்க. நானும் போயிருந்தேன். ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அப்போ நான் நினச்சேன் இன்றைக்கு மீன் குறைஞ்ச விலையில எடுத்துடலாம்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், மச்சான் எல்லாருக்கும் கிலோ 600 ரூபாய்க்கு விற்கிறது நம்ம பழையனத்து அளவுக்கு 700 ரூபாவுக்கு தான் சொல்லி 700 ரூபாய்க்கு தான் சொல்லி தந்துட்டாரு மீனை. பிரச்சனை இல்லை. இன்றைக்கு எப்படி இருக்குது மீன், நல்லா இருக்குதா? குளத்து மீன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, குளத்து மீனில் தான் வந்து அதிகமான ரத்தோட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு எப்போவுமே குளத்து மீன் கொஞ்சம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். பார்க்கலாம் இந்த மீன் கறி வந்து எப்படி சாப்பிட போகிறோம்ன்றத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல யாருக்கு புதுசாக வந்துன்னு சொன்னாங்க அந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுன்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வெட்டுங்க. ஒரு காலத்தில் மீன் வாங்குற குறவு என்னன்னு சொன்னாங்க, அந்த வீட்டில் ஒரே தொல்லை, மீன் வெட்ட கஷ்டமா. ஒரு சில இடங்களில் நாங்கள் அந்த மீனை வெட்டி தருவாங்க. ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்து இப்படி வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்போ மீன் வாங்கினா அன்றைக்கு வீட்டில் எல்லாருக்கும் மூஞ்சி விடியாது. அடே மீனை வாங்கிட்டு வந்துட்டான் யாரு சொல்லி. உங்களோட வீட்டில் இப்படியானது சொல்லுங்க. இங்கே வந்து அப்படிதான். மீன் வாங்கிட்டு வந்தாக்கா, ஏன் மீன் வாங்கினா இடத்தையும் வாங்கிட்டு வந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் நாம் விரும்பி சாப்பிட்றதான் வாங்கிட்டு வரலாம். மீனை வெட்டி சுத்தம் பண்ணி கறியெல்லாம் ஆக்கி சாப்பிட்றதையும் காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். மீன் வெட்டுறது நமக்கு ஒன்றும் தெரியாது, பாருங்க எப்படி வெட்டுறாங்கன்னு சொல்லி. ஹாய், டீ ரைஸ் யூடியூப் சேனலுக்கு வர வைக்கிறேன். சாப்பிட போகிறேன். கொண்டு வந்த மீன் கோர்வையை அப்படியே பார்த்துருப்பீங்க. அந்த மீன் கோர்வை தான் இப்போ இங்கே கறியாக காத்துட்டு இருக்குது நம்மளோட நாவுக்கு ருசியாக. முதலாவது சாப்பாட்டை பார்ப்போம். ஒரு குழம்பு, மீன் குழம்பு, ஒரு மீன் பொரியல், அப்புறம் ஒரு பருப்பு. இது வந்து இந்த மேக்கரல் சூண்டிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு முதல்ல எப்போவுமே ஒரு வேலை செய்யணும். என்ன வேலைன்னு சொன்னாங்க, ஒரு முரட்டு தண்ணி குடிக்கணும். எப்படி சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு முதல்ல குடிக்கிற தண்ணீர் வந்து தேனை போன்றதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு கொண்டே இடையில குடிக்கிறோம் தானே தண்ணி, அது வந்து நஞ்சை போன்றதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால குடிக்கிற தண்ணீர் வந்து மருந்தை போன்றதுன்னு சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, முதலாவது சாப்பிட்டு பார்க்கலாமே. வா 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 அப்படி எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே ஒரு இதை காட்டுது. ஒரு தனி டேஸ்ட். அந்த கண்ணை மூடிட்டு அப்படியே ரசிச்சு சாப்பிட்டாதான் அது உண்மையான டேஸ்ட் விளங்கும். இந்த என்னது, மவனே இனிமேல் நீ வீட்டுக்கு மீனே வாங்கிட்டு வரப்படா அந்த மாதிரி கறி ஆக்கிருக்கிறாங்க. இதெல்லாம் மீன் வெட்டுறது கொஞ்சம் சோம்பேறிகள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து மீன் வாங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. வெட்டிக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க வீட்டில். இப்படி வாங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு கறி கேவலமாக ஆக்கியிருக்காங்க அவங்க யோசிப்பீங்க. அப்படின்னு இல்லை, கறி டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் உரப்பை கூட போட்டிருக்காங்க. சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிக்கிட்டு சொல்லி. இந்த மீன் ஒரு வித்தியாசமா டேஸ்ட். இந்த மீன் வந்து அனுராதபுரத்துல பசவாக்குளத்துல பிடிச்ச மீன் இது. பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நல்ல டேஸ்டியான மீன் இது. கொஞ்சம் விரும்பி மக்கள் வாங்கக்கூடிய மீன். பசவாக்குளத்து மீனாண்டு கேட்டு வாங்குவாங்க. அப்போ அந்த வகையில நானும் போய் வாங்கிட்டு இருந்தேன்.
நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. இன்றைக்கு பருப்புல இருக்கு நல்லா இருக்கு. இந்த சுண்டல் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்க சில நேரங்கள்ல. ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள யோசிப்பீங்க, என்னடா நீ சாப்பிட்டு இருக்கிறாய் யோசிப்பீங்க. இந்த சேனல்ல இந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிட்றது, இப்படியாப்பட்ட வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள், இப்படியாப்பட்ட வீடியோக்கள் இந்த சேனல்ல தொடர்ச்சியாக தாரத்துக்கு இருக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய அந்த முழுமையான ஆதரவை வழங்குறதுனால உண்மையிலேயே அது நீங்க எனக்கு பண்ற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. புதுசாக வந்திருக்கு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, அதுவே பெரிய உதவியா இருக்கும். அதுக்கு மேல வீடியோவை முழுமையா பார்க்கறது அதை விட சப்போர்ட்டா இருக்கும். சரியோ, வேற என்ன? இந்த மீனை பத்தி சரி செல்லுங்களே. புழுங்க அரிசி சோத்துக்கு தான் இந்த மீன் கறி நல்லா டேஸ்டா இருக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பச்சரிசி சோத்துக்கு நல்லா இருக்காது கிடையாது அப்படின்னு இல்லை. புழுங்க அரிசிக்கு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். என்ன இந்த மீன் கறி ஆக்குறதுக்கு என்ன என்ன சாமான் தேவை அப்படின்னு தெரியாதுண்ணா. ஒவ்வொன்றா சொல்லல அது அப்படியா? சரி, இன்றைய காணொலி இந்த அளவில் முடிய போகுது. இன்றைய காணொலி சம்பந்தமான கருத்துக்களை நீங்க பதிவிட மறக்காதீங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். என்னால் சாப்பிட்டு முடியும் வரைக்கும் வீடியோ எடுக்க விருப்பம் இல்லை. நம்மளுக்கு இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், ஒரு சாப்பாடை காட்டுறது வேற விஷயம், அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட சாப்பிட இன்றைக்கு எத்தனை பேர் நாட்டில் இந்த வீடியோ பார்க்குறவங்க பசியில் இருக்கிறாங்களோ தெரியலை. அவங்கெல்லாம் மனசால சில நேரம் திட்டுவாங்க. அதனால இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சு கொள்றேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பில் டி ரைஸ். நன்றி.